டு மை சேனல். என்னடா கிட்டத்தட்ட வீடியோ போட்டே வந்து நாள் கணக்கில் இல்லை வாரக்கணக்கில் இல்லை மாதக்கணக்கில் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு வீடியோ தான் வந்திருக்கேன், விச் இஸ் ரோப் ஹீரோ வாய்ஸ் டவுன். வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா வந்து நான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் குப்பராப்படுத்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு திடீர்னு ஃபோனில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. சரிங்களா, என்னன்னு எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு அன்னோன் நம்பர். என்னன்னு எடுத்து பார்த்தா டிப்சன் வீட்டுக்குள்ளே டிப்சன் ஒரு கொலை பண்ணி வச்சுருக்காராம். அதை வந்து நானும் ஃபஸ்ட்டு நம்பலை. அதுக்கப்புறம் அவன் ஒரு அந்த மிஸ்டீரியஸான பர்சன் வந்து கொஞ்சம் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தான். நான் அதை பார்த்தோன்னே மிரண்டேன். அதனால தான் இந்த சினிமாக்குள்ளே வந்து பிக் பாஸ் இருப்பார். அதனால் அந்த பிக் பாஸை போய் பார்க்கலாம். எப்போ தம்பி இங்கே பிக் பாஸ் இருக்காரா? பிக் பாஸ்லாம் இங்கே இல்லைப்பா தம்பி, நீ உனக்கு யார் வேணும்? எனக்கு இந்த டிப்சன் வீட்டுக்குள்ளே யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காரா நம்ம டிப்சனில். அதுதான் உண்மையான தெரிஞ்சுக்கணும். ஆமாப்பா தம்பி, அந்த வீட்டுக்குள்ளே போயிடாத, தப்பு தவறி கூட ஒருத்தனை கொலை பண்ணி டிவி பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்காரு அவர், போயிடாதப்பா. அப்படியா? என்னடா இது, எவன்கிட்ட கேட்டாலும் இதைத்தான் சொல்கிறானுங்க. சரி, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்மளே போய் பார்த்துருவோம். நம்ம ரூஃப் இல்லாத வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஓகே நம்மளே, அது ரூட் வேறு வந்துருச்சே, இருங்க. சரி, அப்படியே எனக்கு நேராக நம்ம ஓட்டுக்கு போவோம், போய் டம்புக்குள்ளே போவோம். எப்படினாலும் கிடச்சிட போகுது வழி. இப்படி வருவோம். வணக்கண்டா மாப்பிள்ள. கண்டுபிடிச்சிட்டேன் மாப்பிள்ள. ஐயோ, சினிமா எடுத்தேன். டிப்ஸ்லண்ணே வணக்கம், போயிட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்து வரேன். சரி, இங்கே வந்து இறங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது மக்களே. இந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்போம் என்ன ஏதாவது இருக்கான்னு. டிவின்னு சரி தான் நம்ம கிச்சனில் டிவி இருக்குது, எட்டி பார்ப்போம். என்னடா இது, டிவி இருக்குது மகளே, பார்த்தீங்களா? அதை உண்மையிலே ஏதோ ரெட்டு கலரில் இருந்துச்சு. சரி, நம்ம டிப்ஸில் என்ன ஒரு நான் வெஜிடேரியன், அதனால் சிக்கன் சாப்பிட்டு சாஸை கூட ஊற்றி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுக்கும் உள்ளே போய் பார்த்துருவோம். அதில் நம்ம டிப்சன் வீட்டுக்குள்ளே பார்த்ததை பார்த்துட்டு டிப்சன் பார்த்துட்டான் மக்களே. அதை போலீஸுக்கு கால் பண்ணிட்டான். இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. சரி, கொஞ்ச நேரத்தை விளையாடுவோமா? இவங்க கூட கொஞ்ச நேரம் நான் விளையாட போகிறேன். இப்போ இருக்கடா அவனும் வந்துட்டு. ஆனால் இதெல்லாம் ஒர்க் ஆகாது மக்களே. பயங்கரமாக குறைச்சி விட்டோம். சரி, இருங்க. இங்கே நம்ம பெரியம்மா இங்கே இருக்கான். வேறு தான் சின்ன அந்த இடம் கரெக்டாக இருக்கும். அப்படி போய் இங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு அவனுக்கு அடியை மட்டும் வாங்கி. டே கோமாளி, இங்கே போடுற கோமாளி, டே கோமாளி ஆரம்பிச்சோம். உடனே நம்ம அப்படியே நடந்துருக்கோம் பாட்டி. வா வெளியே வாடா, கோமாளியாக இருக்காது. அப்போ வெளியே வந்துட்டான். உள்ளே போகாத. சரி, இது வேலைக்காகாது. பெரியப்பா எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஸ்லோவாக அப்பாடி. சரி, வேற கன் ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு என்ன கன்று ட்ரை பண்ணலாம்? இது ட்ரை பண்ணும் போடு.
ஹாலோ போப்பு மாரி வச்சுக்கோ. பார்த்து போண்டா வாடா தம்பி பயந்து ஓடிட்டாரு மக்களே. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் எடுத்து பார்ப்போம் மேப்பில். எங்கே போவோம்னா இங்கே போவோம். இங்கே போய் சில பேர் வம்பெடுக்க வம்பெடுக்கணும் வம்பெடுத்துருவோம். சுட்டே போகிறோம். ஏன்னா இந்த இதுலெல்லாம் காலை வச்சா முடிஞ்சு தண்டா கோமாளி பறந்துட்டே சஞ்சிராத சஞ்சிராத சஞ்சிராத. தம்பி என்ன தம்பி தம்பி அதை போய் முட்டுறாதீங்க. போட 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 போடா தம்பி. லேண்ட்மைன் ஐயோ உஷாராயிட்டா மக்களே. லேண்ட்மைனை பார்த்துட்டு போலீஸ்காரனே அறிவில்லாமல் இருக்கான். அவன் எவ்வளோ உச்சமாக இருக்கான். வணக்கம் சார். யாரா இவன் இத்தனை வாட்டி வாங்குறான்? திரும்பி விட்டு போகலாம். நம்ம எப்படி வச்சுட்டே போவோம். போலீஸ்காரங்களுக்கு அறிவே மாட்டேங்குது. செத்துட்டோம். ஐயோ வெடிக்கிறானா? என்னையா எல்லோரும் உற்சாகியாக இருக்காங்க. போலீஸ் தான் மக்களுக்கு கத்தியாக இருக்காங்க. இந்த மாதிரி அவனு எவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க. பார்த்துட்டு ஓடிடுறாங்க. எப்படி பிடிச்சி பாருங்க இங்கே ஒன்று வைக்கிறேன். அவங்க ஏறிட்டு போயிட்டான். சரி எங்கே வந்துச்சுக்காங்க. அதனால் வந்து ஏற்றுறாங்க மேலே இப்போ எடுத்து எழுதிட்டு போயிடுவேன். ஏற்றுறா போடு. கோமாளிங்க. அதாவது கேமில் சொல்கிறேன். இவனா வாடாது இப்பே தம்பி நம்ம பையன் சொன்னான். அடுத்த வாட்டி பாடா பார்த்து பண்ணுறானே ஊயின்னா பெரிய கட்டான வச்சு வெட்டி எரிய போகிறேன். ஜோரம் வாங்கிட்டேன் நான். நீ யாரா கோமாளி கிளம்புறா? ஐயோ ஐயோ சரி இறங்கிட்டானே. அட நம்ம ரோபோட்டு இருங்க 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 சபாய்க்க ரோபோட் ரோபோட் தம்பி இங்கே இருக்காது. ஆடாடே பார்த்து கொண்ட ஆடாடு. ஓ சாவு. ஐயோ நம்மளும் செத்துட்டோம். சரி பரவாயில்ல வாங்க செத்துருவோம். ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருமே ஒரே செகண்டில் செத்துட்டோம். சரி இது வேற. ஆமாம் இவ்வளோ பெரிய பாடியை எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவீங்க? ஒரு மேக்ஸ் ட்ரைவ் இவன் தான் வீட்டை சுட்டதுக்கே போலீஸ் வருது. பார்த்துக்கோங்க. டிப்ஷன் என்ன அவ்வளோ செக்யூர்டாக இருக்காது. சரி நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ராக் பாட்டு போட்டுருக்கோம். இவ்வளோ கடுப்பாக வருது மகளே. அதனால் நம்ம பாட்டை ஆஃப் பண்ணிப்போம். சரி எங்கே போகிறது? ஐயோ ஐயோ பாடி நல்ல போலீஸை முட்டி தள்ளியிருக்கு. இங்கே போமா
இல்லை வேணாம் இருங்க, இங்கே போ திரும்படியும் அங்கேயே போவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து எவனையும் வந்து அடிக்க வேணாம், துன்புறுத்த வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். வாட்டி அவன் இதே ஐயோ போச்சுடா, முட்டியே சாகுதுடா அந்த வண்டி. ரொம்ப வேகமாக போதா, அதான் கண்ட்ரோலே பண்ண முடியல. போடா பலே போடா போடாடே திரும்ப திரும்ப இது வேறு ஸ்கிப் எடுத்துக்கிட்டே கிடக்கும். இந்த வண்டியில் போய் ஒரு ஸ்டண்ட்டு பண்ணிட்டு போவோம். ஸ்டண்ட் வேமா ஏற்றா போடு, முன்னாடி இந்த வண்டியே தாண்டிடுவோம். சரி இது வேறு நல்ல வேலை டேட்டாவாக பண்ணி வச்சோம். நம்ம இந்த லொக்கேஷன் அப்படியே எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே வேணும்னா கேளுங்க. ஃப்ரீ ஃபயர் ரோபாக்ஸ் எது வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். எது வேணாலும் நான் போடுறேன். இப்போ இங்கே வேறு அடிச்சேன் அவங்களே, ஏது சம்மந்தமே இல்லாமல் போகிறோம் தான் புரியல. எது விட ஐயோ பாவம், வேறு அவன் வண்டி கீழே விட்டுறேன்டா. ஐயோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு நானே செத்துட்டேன். சரி ஒழுங்க திரும்படி வருவோம். என்னடா இப்போ தான் செத்து திடீர்னு பறந்து இருக்கேன்னு பார்ப்பீங்க, அதெல்லாம் அப்படி தான். ஓகே அவன் குதிரான், குரங்க ஒரு கொடூரமாக பண்ணிட்டு இருக்கான் நம்ம பையன். சரி இப்போ இதுக்குள்ளே போயிடலாம். இப்போ தம்பி நெல்லுப்பா எங்கப்பா ஓடுறேன்? இல்லை சார் கொஞ்சம் கேம் விளாண்டு போகலான்னு வந்தேன். கேமோ சரி விளாடு, இங்கே இருக்கிற யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது சரியா? யாரையாவது அடித்து ஏதாவது பண்ண உன்னை போலீஸில் மாட்டி கொடுக்கலாம் மாட்டேன், ஒரே அடியாக கத்தி எடுத்து குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். சரி சார் அதெல்லாம் பண்ண மாட்டேன். தடி யார் மக்களே, நம்மகிட்டே வந்து கத்தி எடுத்து குத்தி போட்டுருவேன்னு ஏதோ சின்ன குழந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு தான். சரி இங்கே ஓஹோ ஜோடியாக சுற்றுறீங்களோ, இருங்கடா வரேன்டா. இவங்க கூட விட்டு நீங்கள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க பார்க்க, இவங்க கூட விட்டுரு. இது என்னன்னா நான் விடவே மாட்டேன் தெரியும். அந்த 2 பேர் இருங்கடா. அதுக்கு முன்னாடி இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வேலையாக போய் இந்த ஸ்பீக்கரை எட்டி உதக்கணும், இந்த மைக்கை எட்டி உதக்கணும், இப்போ இந்த மைக் எட்டி உதக்கணும். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து உடச்சி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஏற்றி எரிஞ்சிட்டு இதையும் இப்படி ஏற்றிக்கலாம், ஏற்றிட்டு இது வித்தியாசம். சரி போயிட்டு ஒன்றும் இல்லை, இந்த கன்னை எடுத்துகிட்டு ஒரு போடு இங்கே முடிஞ்சு மொத்தமாக முடிஞ்சு அப்படியே காலில் எரியுதா, ஓடு 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 ஓடு. சரி இவன் யாருண்ணா கோமான் ஓடுறானு இங்கே போதும். தம்பி என்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படியா சார்? ஓடா கோமானு, அவனை யாரோ காப்பாற்றிட்டாங்க மக்களே. சரி இப்போதைக்கு நம்ம அவனை அப்புறமேட்டு பார்த்துப்போம். இப்போ என்ன இது? ஏதோ ஜூஸ் போல், என்னன்னு பார்ப்போம் இருங்க. என்ன அது விசித்திரமான ஜூஸாக இருக்கே. சரி இது பச்சை கலரில் இருக்குது. சரி ஸ்மெல்லு கன்றாவே தான் அடிக்குது, பரவாயில்ல குடிச்சு பார்ப்போம். இன்னும் தலைலாம் ஒரு மாதிரி சுற்றுற மாதிரியே இருக்குது. ஜூஸ் நல்லா இருந்துச்சு சார், இன்னொரு ஜூஸ் கிடைக்குமா? அதனால தாராளமோ ஒரு நிமிஷம் இந்தாங்க சார் கேட்குது. ஊற்றிட்டாங்க. நன்றி சார், நீங்களும் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க அப்படியே.
இல்லையா அப்போ இது? ஏண்டா டேய் சாவுடா, இதே விட்டுறீங்க சாவுடா. இவனு ஒருத்தனை கடுப்பேத்துறானு மக்களே. சும்மா சும்மா ஆட போடுறானு எனக்கு எப்படி இருக்கணும். கடுப்பு ஏத்துறானு. சரி ஐயோ மடி ஏமாயே இதெல்லாம் இங்கே இவ்வளோ அலப்புற நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால ஹாலாக உட்காந்து இருக்குது. கரெக்டாக தலையில் குறி வச்சு போ சொல்லிடுறேன். என்ன சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இவனோட தம்பி அண்ணன் போல அடுத்தவன் வரான். யாருமா நீ? இது பண்ணக்கூடாது சொன்னேன். இது கூட என்ன சொல்லி சொல்றாடி? நீ செத்துடா. நானா செத்துட்டேன். ஆடு நல்லா எல்லாரும் ஆடுகிறாங்க. நீ மட்டும் கவுனுக்கு அப்படியே ஆடிட்டே செத்துருக்கு. இல்லை ஒன்றுமே பண்ணல. இவனு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகுது. அப்படியே இப்போ டான்ஸை போட்டால் அது ஆறுதலாக இருக்குமா? போட்டு தாக்கு என்ன போட்டு தாக்கு. சரி டான்ஸ் ஆடுறது போது இப்போ நம்ம வந்து ஸ்கேட்டிங் போர்டு எடுத்துகிட்டு போவோம். ஸ்கேட்டிங் போர்டில் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு நாங்கள் கொண்டு வேண்டாம். லிஃப்டா இது வேற ஆடு. திரும்ப 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 சரி இவன் போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதா. என்னது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவியா? இரு நல்லவன் நினச்சா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். நம்மளை உயிரோட தான் இருக்கானா? இது வேற அப்பப்போ செத்துட்டான். சரி மக்களே அப்படின்னு போட்டு இப்போ ஒரு கேம் விளையாண்டுப்போம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்னமோ இங்கே ஒரு கேம் ஸ்பின் பண்ணி விடுவோம். நம்மளுக்கு தேவையில்லை, சும்மா 20 டைமண்ட் இதை வச்சு நான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி இப்போ என்ன பண்ணுவோன்னா போய் அந்த ரம்மி மட்டும் ஆடிட்டு போடுவோம். பிளாக் ஜாக் நம்ம ஊரில் ரம்மின்னு கூடுவோம். இதில் என்னமோ பிளாக் ஜாக்கு கேக் ஜாக்குன்னு கூப்பிட்றானா? நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஸோ இது எப்படி விளாட்றதுன்னு வருது இல்லையா? ஓகே பெட்டு எவ்வளோ ஒரு 10,000 ரூபா கட்டுவோம். ஐயோ போச்சு மக்களே. டீல். ஐயோ தோத்துக்கிட்டே இருக்கணும். ஜெயிச்சிட்டோமா? ஓடு கையில் ஜெயிச்சிட்டோம். 20,000 10
ரூபா பெட்டு கட்டுவோம். இப்போ ஒரு 500 ஐயோ 500 ஐயோ 500 அவ்வளோதே. சரி போதும், இது விளாட்னது போதும். நான் வெறும் கேமில் தான் விளாட்றேன், உண்மையெல்லாம் விளாடுறீங்க யாரும். விளாண்டா அப்புறம் அடிக்ட் ஆகி முடிஞ்சிடும், மொத்தமாக முடிஞ்சிடும். அதனால் இது யாரும் ரியலில் விளாடாதீங்க. ஓகே வீட்டில் நாளைக்கு வர வீடியோவில் நான் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணி போடுறேன். இன்றைக்கி அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொரு நல்ல ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேயில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஜிராயா கேமிங், ககாஷி கேமிங். பாய்.